அண்ணா, 1 கிலோ சர்க்கரை கொடுங்க. எவ்வளோண்ணா 1 கிலோ? 1 கிலோ சர்க்கரை 50 ரூபாப்பா தம்பி. 50 ரூபாவா? அந்த கடையில் 40 ரூபா தானே போடுறாங்க. அப்படியா? அப்போ அங்கேயே வாங்கிக்கப்பா. அண்ணா, 1 கிலோ சர்க்கரை கொடுங்கண்ணா. எவ்வளோண்ணா 1 கிலோ? இந்தாப்பா தம்பி, 1 கிலோ சர்க்கரை 60 ரூபா. என்னது 60 ரூபாவா? அந்த கடையில் 50 ரூபா தானே போடுறாங்க. அப்போ அங்கேயே வாங்கிக்கப்பா. சாரிண்ணா, நான் அங்கேயே வாங்கிக்கிறேண்ணா. இப்போதான் அந்த கடையிலேருந்து வந்தோம். இப்போ மறுபடியும் போய் அந்த கடையில் கேட்டால் அவர் கண்டிப்பாக திட்டுவார்ல. சரி, நாளைக்கு போய் வாங்கிக்கலாம். The next day. அண்ணா, 1 கிலோ சர்க்கரை கொடுங்கண்ணா. தம்பி, சர்க்கரை இன்னைக்கு 1 கிலோ வந்து 70 ரூபா. சரியா? அண்ணா, அந்த கடையில் கம்மியாக தானே விற்கிறாங்க. சபா தம்பி, உனக்கு சர்க்கரை அங்கே கம்மியாக தராங்கன்னா நீ அங்கேயே போய் வாங்கிக்க. எதுக்கு இங்கே வர? அண்ணா, 1 கிலோ சர்க்கரை கொடுங்கண்ணா. தம்பி, சர்க்கரை இன்னைக்கு 80 ரூபா. நீ அந்த கடையிலே போய் வாங்கிக்க. அப்புறம் அங்கே கம்மியாக இருக்குன்னு நீங்கள் சொல்லாத. வேணாண்ணா, வேணாம். இந்தாங்க 80 ரூபா எடுத்துட்டு மீதி காசை கொடுங்க. நான் இங்கேயே வாங்கிக்கிறேன். எப்படி அவர் 90 ரூபா சொல்லுவார். இந்தாப்பா சர்க்கரை. இதுக்கு மூடிங்கன்னு அன்றைக்கே வாங்கியிருந்தா 50 ரூபாவோட போயிருக்கும். இப்போ தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா 30 ரூபா கொடுத்து சர்க்கரையை வாங்க வேண்டியதாக போச்சு.